பாப்லோ எஸ்கோபாரின் நீர் யானைகளுக்கு இறுதியாக கொலம்பியாவில் நீதிபதிகளால் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. யார் இந்த பாப்லோ எஸ்கோபார்? கொலம்பியா எப்போதும் கண்டிராத வகையில் அதிக தொந்தரவுகள் கொடுத்த கிரிமினல்களில் முக்கியமானவராக இருந்தவர்தான் இந்த பாப்லோ எஸ்கோபார். 1980களில் அங்கு போதை மருந்துகளை கடத்தும் அமைப்பை உருவாக்கியவர் மட்டுமின்றி ஆழ்கடத்தல், வெடிகுண்டு வீச்சு மற்றும் வரைமுறையின்றி கொலைகள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டவர். இவர் தன்னுடைய தனிப்பட்ட மிருகக்காட்சி சாலைக்கு எடுத்து வந்த கொக்கைன் ஈப்போஸ் என்னும் நீர் யானைகள்தான் தற்போது கொலம்பியா நாட்டிற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி அங்கு நதியில் பயணிக்கும் மீனவர்கள் மீதான தாக்குதல்களையும் அவை ஏற்படுத்தி வருகின்றன. 1993இல் பாப்லோ எஸ்கோபார் சுட்டுக் கொல்லப்பட்டதிலிருந்து இந்த நீர் யானைகள் கட்டுப்பாட்டில் இல்லாமல் கொலம்பியா நீர்நிலைகளில் வாழ்கின்றன. தற்போது சுமார் 200 விலங்குகள் இருக்கும் நிலையில் அதன் இனப்பெருக்கத்தை தடுக்க அதிகாரிகள் அயராது உழைத்தாலும் அவை கொல்லப்படாவிட்டால் 1000க்கும் அதிகமாக உயிரும் என்று நிபுணர்கள் அஞ்சுகின்றனர். ஆகையால் அவைகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதிகாரிகள் தீர்ப்பளித்துள்ளனர்.